நெல்லை மாவட்டம் அம்பை ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர் வீட்டின் மீது இளைஞர்கள் சிலர் குண்டுவீச்சு தப்பி சென்றுள்ளனர். இதுகுறித்தான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது பிறந்த நாள் கொண்டாட்டத்தை நடு வீதியில் வைத்து கொண்டாடிய ஒரு கும்பலை கண்டிச்சதால ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர் வீட்டின் மீது நேற்று இரவு பெட்ரோல் வெடிகுண்டு ஒன்று வீசப்பட்டிருக்குதுங்க. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் முடப்பாலம் வடக்கு தெருவை சார்ந்தவர் ரவிச்சந்திரன். இவர் வந்து 60 LICல பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் வசிக்கும் தெருவில் நேற்று இரவு சில வாலிபர்கள் கூட்டமாக சக நண்பர் ஒருவரோட பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறாங்க. அப்போ தெருவின் நடுப்பகுதியில கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதோடு அக்கம் பக்கத்தினருக்கு இடையூறு செய்யும் வகையில் கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க. இதனால அந்த தெருவில் வசிக்க ரவிச்சந்திரன் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த வாலிபர்களை சத்தம் போட்டிருக்கிறாரு. இதனிடையே வாலிபர்கள் வந்து அவரோட வாக்குவாதம் செய்த நிலையில அக்கம் பக்கத்தினர் வந்து சமாதானம் செஞ்சு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் ஆத்திரம் தீராத அந்த வாலிபர்கள் என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுக்கு போயிட்டு நள்ளிரவுல மீண்டும் அதே தெருவுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ தங்களை நோக்கி சத்தம் போட்ட ரவிச்சந்திரன் வீடு மீது தாங்கள் மறைத்து வைத்திருந்த பாட்டில் உள்ள பெட்ரோலை நிரப்பி நெருப்பை பற்ற வைத்து வீசிவிட்டு தப்பிச்சு சென்றிருக்காங்க. இவ்வாறாக 4 பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்ட நிலையில 2 வெடிகுண்டுகள் வெடிச்சது. 2 வெடிகுண்டுகள் வந்து வெடிக்காம கிடந்தது. ஒரு சூழ்நிலையில இந்த சம்பவம் குறித்து அறிந்த அம்பை போலீசார் அங்கு விரைந்து சென்று வெடிக்காமல் இருந்த 2 குண்டுகளை பத்திரமா அப்புறப்படுத்தினாங்க. இது குறித்து வழக்கு பதிவு செய்து பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பி சென்ற கும்பலை வந்து வலைவீசி தேடி வர்றாங்க. இந்நிலையில இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆனது பாத்தீங்கன்னா, அந்த சிசிடிவி காட்சிகள் வந்து தற்போது போலீசார் ஆதாரமாக எடுத்து அந்த நபர்களை வந்து கைது செய்யும் பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மேலப்பாளையம் பகுதியில அதிக அளவில் பெட்ரோல் வெடிகுண்டுகள் வீசப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஏறத்தாழ 3 மாதங்களுக்கு பிறகு தற்போது மீண்டும் இந்த மாதிரி பெட்ரோல் குண்டு வீச்சானது நெல்லை மாவட்டத்தில் மீண்டும் அரங்கேறி இருக்கிற வகை வந்து பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.